காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அரசியல் கட்சிகளிடையே எதிர்முறையான பாகுபாடானது ஏற்பட்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுப்படி கர்நாடகா தண்ணீர் திறந்துவிடாத நிலையில் இந்த வழக்கானது தொடரப்பட்டு இருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுப்படி கர்நாடகா இதுவரை தண்ணீர் திறந்துவிடாத நிலையில் தற்போது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தற்போது வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுப்படி தற்போது வரையும் கர்நாடகா தண்ணீர் திறந்துவிடாத நிலையானது அரங்கேறியிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பாக வழக்கானது தொடரப்பட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக அரசு தொடர்பாக வழக்கானது தொடரப்பட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுப்படி தற்போது வரையிலும் கர்நாடகா தண்ணீரை திறந்துவிடாத நிலையானது அரங்கேறியிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டு இருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் முறைப்படுத்தும் குழு ஆணையை செயல்படுத்த உத்தரவிடக் கோரி இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் எந்த ஒரு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போதைய முதலமைச்சர் விஜய் எந்த ஒரு செயலிலுமே ஈடுபடாமல் இருப்பதாகவும் காவிரி நீரை உடனே திறந்துவிடக் கோரி அவர் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறார் என்று எதிர்க்கட்சியினர்கள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை முன்வைத்து வருகிறார்கள் எதிர்க்கட்சியினர். அந்த வகையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு ஒன்றை தொடரப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா அவர்கள். காவியா, வணக்கம். தற்போது இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோபிலா. காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தற்போது வழக்கானது தொடர்ந்திருக்கிறது. முன்னதாக காவிரி நீர் வருவதால் உச்சநீதிமன்றத்தை நாடு முடிவை தமிழ்நாடு அரசு தள்ளி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சினை மற்றும் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை பெங்களூருவில் சந்தித்து பேச தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருந்ததாக கூறப்பட்டது. இதற்காக கர்நாடகா முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பப்பட்டு அவரது ஒப்புதலும் பெறப்பட்டிருந்தது. சூழல் சரியில்லாததன் காரணமாக முதலமைச்சர் விஜய் பெங்களூரு வருவதை தவிர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் கூறியிருந்தார். இதையடுத்து தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தை நாட தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. இது தொடர்பாக மேல்முறையீடு செய்வதற்கான பணிகளில் அரசு வழக்கறிஞர்கள் கவனம் செலுத்தி வந்தனர். தொடர்ந்து கர்நாடகாவில் கொட்டித்தீர்க்கும் கனமழையால் அங்குள்ள கபினி அணை முழுமையாக நிரம்பியிருக்கிறது. அதிலிருந்து வினாடிக்கு 25,000 கன அடிக்கு மேல் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடைப்பது உறுதியாக இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்வதை தள்ளி வைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருந்ததாக முன்னதாக கூறப்பட்டது. அதே நேரம் தமிழ்நாட்டுக்கு முறைப்படி தண்ணீர் வழங்காமல் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கன அடி நீர் திறந்தாலே போதும் என காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. தமிழ்நாடு 9.19 டிஎம்சி நீரை மட்டுமே கேட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் தவறான தகவலை அளித்துள்ளதாகவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவுப்படி கர்நாடகா தண்ணீர் திறந்துவிடாத நிலையில் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் முறைப்படுத்தும் குழு ஆணையை செயல்படுத்த உத்தரவிடக் கோரி மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவிட வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசு தனது மனுவில் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. ஆணையம் உத்தரவிட்ட பிறகும் பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு அதிகபட்சமாக 550 கன அடி தான் வருகிறது எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நிலவரப்படி கேஆர்எஸ் அணையில் 23 டிஎம்சியும், கபினி அணையில் 18.6 டிஎம்சியும், ஹாரங்கியில் 7.8 டிஎம்சியும் தண்ணீர் உள்ளதாக
தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து கர்நாடக மாநிலம் ஹேமாவதி அணையில் 28 டிஎம்சி என மொத்தம் 77.53 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது எனவும் அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி காவ்யா.